நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 பிரெட் துண்டுகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரெட்டை வந்து ஒரு பவுலில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சும்மா இந்த மாதிரி நீங்கள் கையிலே பிச்சு போட்டுக்கிட்டா போதும். பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஸ்வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஸ்நாக் வந்து. அதனால் சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக பவுடர் பண்ண சர்க்கரையை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரெட்டு, ரவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். ரவை வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்குது. அதுக்காக ரொம்ப நீங்கள் இலக்கமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஊற வச்சாலுமே பார்த்தீங்கன்னா கூட இலக்கமாகவே தான் இருக்கும். இது கரெக்டான பதம் தான். இப்போ நம்ம எடுத்து உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி நம்ம பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரெட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கலர் வந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காம ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் கழித்து நீங்கள் கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிங்கன்னா தான் நல்லா வெந்து கலர் வரும். நல்லா வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் கலர் வந்துருச்சு. தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணதில் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகிட்டு மேலேயும் கரெக்டான பதத்துக்கு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக சிம்பிளான மெத்தடில் நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் வேக வைக்கணும். மேலே கலர் வந்துருச்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி ப்ரெட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் தான் இது. வீட்டில் ப்ரெட் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு மறந்துட்டு இல்லை சாப்பிடாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும் ப்ரெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. அப்போது நம்ம சாப்பிடாமல் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா ப்ரெட் வந்து சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து தூக்கி போடாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.